இடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு கடுகுடு சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் விஷப் தீனா. இன்னைக்கு என்னோட சிறப்பு சமையல்ல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் எப்படின்னா ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள், அதாவது சைனீஸ்ல ரொம்ப சூப்பரான டிஷ் இது. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மிக்ஸ் வெஜிடபிள், கேப்சிகம், சுகர், பைனாப்பிள் ஜூஸ், கார்ன்ஃபிளவர், ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். நம்ம அடுப்பை பற்ற வச்சிருக்கோம். அதே மேல இந்த நான் ஸ்டிக் பண்ண வச்சிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம். இங்க பாருங்க, மிக்ஸ் வெஜிடபிள்னாவே பீன்ஸ், கேரட், கார்ன், காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க கேப்சிகம் போடலாம். கேப்சிகம் வந்து நான் ஒரு கலர் வச்சிருக்கேன், பச்சை கலர். உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைச்சா நீங்க சிவப்பு, மஞ்சள் இந்த 3 கலரும் போடலாம். கொஞ்சம் கார்லிக். சைனீஸ்னாவே முக்கியமா கார்லிக் இருக்கணும், கார்லிக் இஞ்சி இருக்கணும். நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்க இஞ்சியும் நான் ஆட் பண்றேன். பச்சை மிளகாய் 2. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம நல்லா டாஸ் பண்ணோம். இப்போ கொஞ்சம் சாப் ஆனியன் கொஞ்சமா போட்ட போதும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதுல சாப் ஆனியன் ஆட் பண்ணலாம். சைனீஸ்னாவே ரொம்ப நேரம் வந்து இந்த ஆனியன்ல சொத பண்ண வேண்டியது, லைட்டா டாஸ் பண்ண போதும். டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த கேப்சிகம் இதில் ஆட் பண்ணலாம். வெஜிடபிள் வந்து கட்டிங் வந்து டைமண்ட் கட்டிங் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். நீங்க வீட்டுல எந்த டிஷ் ரெடி பண்ணாலும் கரெக்டான சீசனிங் இருக்கணும். அதாவது சீசனிங்னா உப்பு, காரம், புளிப்பு அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த டிஷ் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் டாஸ் பண்ணியிருக்கோம். டாஸ் பண்ண பிறகு கொஞ்சமா இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்றேன். கொஞ்சம் சோயா சாஸ், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டா போதும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைனாப்பிள் ஸ்லைஸ் கட் பண்ணி போடுவாங்க. ஆனா வந்து நான் ஜூஸ் ஆட் பண்றேன். எதுக்கு நான் ஜூஸ் ஆட் பண்றேன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ரியல் டேஸ்ட், அதாவது ரியல் ஃபிளேவர், ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரீசன் கோசம் தான் நான் இந்த பைனாப்பிள் ஜூஸை இதில் ஆட் பண்றேன். இப்போ இந்த ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூஸ் நல்லா குக் பண்ணோம். பைனாப்பிள் ஜூஸ் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இதோட கொஞ்சம் வினிகர் போட்டிருக்கோம். இப்போ சைடில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் போடலாம். கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணலாம். நீங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப போடாது, கரெக்டான அளவுக்கு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி ஊற்றலாம் அதில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகர் நீங்க ஆட் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். ரொம்ப திக் பண்ணக்கூடாது. நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்க, நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணேன். போட்ட உடனே நல்லா திக்காக இருக்கு. இப்போ இந்த ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க கிரேவியோட திக்கா இருக்கு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா போடணும் நீங்க. இப்போ நான் இந்த சாஸும் ஆட் பண்றேன். இப்போ கார்னிஷ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டா இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாஸை நான் டேஸ்ட் பண்றேன். சூப்பரா வந்திருக்கு. இதுல ரியல் டேஸ்ட் என்ன கேட்டா அந்த பைனாப்பிள் ஜூஸ் ஃபிளேவர், இனிப்பு, புளிப்பு, இது மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்ட் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த செட்டு போட்டுல ஒரு நல்ல அருமையான சூப்பரான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you. Bye bye. Take care.